ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடற்பயிற்சியை வெறும் வயதில் தான் செய்யணுமா, அதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். காலை வேளையில் வெறும் வயதில் உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. நைட்டில் இருந்து காலையில் தூங்கி எழுறது வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம உடற்பயிற்சி செய்கிறதுன்றது அதிகமான கலோரிகளை எரிக்க உதவும், இதனால் எடை குறையும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் வெறும் வயதில் உடற்பயிற்சி செய்கிறது உடலுக்கு நல்லதா அப்படின்ற கேள்வி எழாமல் இல்லைங்க. அப்படி வெறும் வயதில் உடற்பயிற்சி செய்யும் போது உடலுக்கு நன்மைகள் கிடைக்கும்ன்றது ஊட்டச்சத்து நிபுணர்களோட கருத்தா இருக்கு. அதே வேளையில கடுமையான உடற்பயிற்சிகளை செய்யறதுக்கு பழகுன அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு மட்டுமே வெறும் வயதில் உடற்பயிற்சி செய்யறது உகந்ததா பார்க்கப்படுது. மற்றவங்க வெறும் வயிற்றுல பயிற்சி செய்யும் போது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்குது. இதனால தலை சுத்துறது, கொமட்டல் மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே எல்லா தரப்பினரும் வெறும் வயதில் பயிற்சிகள் மேற்கொண்டுட்டு தான் வராங்க. அப்படி நடைப்பயிற்சி, ஜாக்கிங், எளிமையான ஏரோபிக் பயிற்சிகள் எல்லாமே அடங்குது. உடற்பயிற்சிக்கு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிடணும்னு கட்டாயமா நாம தெரிஞ்சுக்கணுங்க. காலையில உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சரியான ஊட்டச்சத்து கொண்ட உணவை சரியான அளவுல சாப்பிடும்போது உடலோட செயல்திறன் ரொம்பவே மேம்படும். குறிப்பா உடற்பயிற்சி செய்யறதுக்கு அதாவது 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம், அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் துண்டு இதெல்லாம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க. இவை ஊடலுக்கு ஊக்கத்தை அழிச்சு சோர்வு இல்லாம உடற்பயிற்சி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடற்பயிற்சிக்கு முன்னாடி என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்றத கட்டாயமா நீங்க தெரிஞ்சுக்கணும். சிட்ரஸ் பழங்கள், அப்புறம் பால் பொருட்கள் இதெல்லாம் சளியை உருவாக்கத்துல முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் உங்களுக்கு அசௌகரியத்தை கூட ஏற்படுத்தும். இதனால உடற்பயிற்சியோட செயல்திறன் பாதிக்க ஆரம்பிக்குங்க. எண்ணெய் தன்மை கொண்ட உணவுகளை சாப்பிடுறது இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால உங்களோட உடல்ல நீர்ச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமா தண்ணி குடிக்கலாம். தாகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் தண்ணி குடிங்க. உடற்பயிற்சி செய்யும் போது அதிகமாக தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும்னு கட்டாயமா நீங்க தெரிஞ்சுக்கணும். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட வேண்டிய உணவு வகைகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமானதை சொல்றேன். பழங்கள், நட்ஸ் வகைகள், அப்புறம் முழு தானியங்கள், முட்டை, கோதுமை பிரெட், சாண்ட்விச், தயிர், பால் இதெல்லாம் நீங்க தவறாம உணவுல சேர்த்துக்கலாம். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க வெறும் வயிற்றுல உடற்பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உடற்பயிற்சி செய்யும் போது உடலானது உணவுகள் மூலமா ஆற்றலை பெறத்துக்கு பதிலாக உடல்ல சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்பு, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்களை பயன்படுத்தும். இது உடல் எடையை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் இது பத்தின ஆய்வுல எதிர்மறையான முடிவுகள் தாங்க கிடைச்சிருக்கு. 12 ஆண்களை இந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தும் போது வெறும் வயிற்றுல பயிற்சி செஞ்ச அவங்களோட உடல்ல இருந்து அதிகப்படியான கொழுப்பு வெளியேறினதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே ஆய்வுக்கு பெண்களை உட்படுத்தும் போது அவங்களோட உடல் அமைப்புல எந்த ஒரு மாற்றமே ஏற்படலைங்க. இதுல கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் வயிற்றுல உடற்பயிற்சி செய்யும் போது கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டுகள் மட்டும் இல்லைங்க, புரதங்களையும் உடல் பயன்படுத்த ஆரம்பிக்குது. அதை ஈடு செய்யறதுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு சாப்பிடுறது ரொம்ப அவசியமான ஒன்று. உடலுக்கு தேவையான தசைகளை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப அவசியமா தேவைப்படுதுங்க. அதனால உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியும் கிடைக்கும், போதுமான எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த விஷயம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.